தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் யாரோ இருக்காங்க. எங்க இருக்காங்க? ஒரு முக்கியமான புள்ளி வந்து இதில் இன்வால்வ்டு. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அரசியலில் தான், அரசியல் ரீதியாக வளர்ந்துருவாரோ, அடுத்த கட்டத்துக்கு வந்துருவார் அப்படின்ற ரீதியில் தான் அவர் வந்து கொலை செய்யப்பட்டதாக தான் நான் கருதுறேன். அது சிபிஐக்கு கிட்ட கொடுத்து இந்த விசாரணையே வந்து 13 வருஷம் போகிறதுன்னா, முக்கியமான பெரிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கு. அதிகார மையம் அதுவும் அவங்களுக்கு நெருக்கமான அதிகார மையம் தான் செஞ்சிருக்கு அப்படின்றது தான் விஷயம். இது எதையோ திசை திருப்பணுன்ற நோக்கில் வந்து ஏதோ கொண்டு போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நாயகன் படத்தில் நடக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் தான் நான் கருதுறேன். மறுபடியும் என்ன நாயகன் படத்தில் ஒரு யாரோ பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் பார்த்தாங்க போயிட்டு இருந்தால் அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்லி தான் வேற எங்கே ஆங்கிளில் கொண்டாந்து நெருக்கி கரெக்டாக ஏதோ வேற ஒரு டாப் போலீஸ்க்கே தெரியும் அந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்றதுனால அங்கே விசாரிக்கிறதுக்கு அப்புறம் இந்த மணச்சநல்லூர் சிவா இவங்கெல்லாம் போய் விசாரித்தாங்க. அந்த புழல் ஜெயிலு, வேலூர் ஜெயிலு எல்லாத்தையும் விசாரிச்சதில் 3.5 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. அவரை விசாரித்ததில் அங்கே வந்து இது வந்து அங்கே க்ளூ அங்கே இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் டீம் போன மாதிரி தெரியல, இலங்கைக்கு போன மாதிரி தெரியல. மேபி இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து கனடாவில் இருக்கலாம். சித்ரா தேட்டர்லேயும் அங்கேயும் விசாரணை, அந்த வேலை செய்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் விசாரணை பண்ணதான் சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து ராமஜெயத்துக்கு பல எதிரிகள் உருவாயிட்டாங்க. இதுதான் விஷயம். ஸோ இதில் எந்த டிரான்சாக்ஷனில் ஒருவேளை இந்தோனேஷியாவில் நடந்த இந்த கோல் இம்போர்ட்டு இதெல்லாம் பண்ணதில் அதில் ஏதாவது பிரச்சனைகளா அப்படின்ற ஆங்கிள்லாம் வில்லு அந்த அம்பை ஏவுனவர் வந்து இங்கே இருக்கிறாரு. துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு, திமுகன்னு ஒரு பொலிட்டிக்கல் மர்டர் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மேல்மட்டத்துக்கு தெரியாமலாம் எதுவும் அப்போ யாரையும் மறைக்கணுன்றதுக்காக இதை செய்கிறாங்க. அவ்வளோ ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போது கே நேரு தம்பி ராமஜெயம் அவர்களுடைய கொலை வழக்கை பற்றி நம்மளே 2 நேர்காணல்களில் வந்து விவரமாக வந்து பேசியிருக்கோம். இப்போது கனடா போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. எதற்காக இந்த கனடா பயணம்? அவங்க வந்து ஏதோ ஸ்ரீலங்கா போகிறதா டீம் போகிறதா சொன்னாங்க. யார்? நம்ம அந்த வருண் தலைமையில் இருக்கக்கூடிய டீம் வந்து அங்கே மட்டக்களப்பு அந்த பகுதியில் அங்கே அந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்றதுனால அங்கே விசாரிக்கிறதுக்கு அப்புறம் இந்த மணச்சநல்லூர் சிவா இவங்கெல்லாம் போய் விசாரித்தாங்க. அந்த புழல் ஜெயிலு, இங்கே வேலூர் ஜெயிலு எல்லாத்துலேயும் விசாரிச்சதில் 3.5 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. புழல் ஜெயிலில் இருந்த மணச்சநல்லூர் சிவாவா அவரை விசாரித்ததில் அங்கே வந்து இது வந்து அங்கே க்ளூ அங்கே இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் டீம் போன மாதிரி தெரியல, இலங்கைக்கு போன மாதிரி தெரியல. மேபி இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் உள்ள ஆளுங்க வந்து கனடாவில் இருக்கலாம் அப்படின்ற ரீதியில் வந்து அவங்க என்கொயரி பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஸோ அதில் ஏதாவது க்ளூ கிடச்சிருக்கலாம் அவங்களுக்கு. அதான் இங்கேயும் வந்து அந்த என்ன தேட்டர், சித்ரா தேட்டர்லேயும் அங்கேயும் விசாரணை, அந்த வேலை செய்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் விசாரணை பண்ணதான் சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து ராமஜெயத்துக்கு பல எதிரிகள் உருவாயிட்டாங்க. இதுதான் விஷயம். அவர் வந்து வெளி மாநிலங்களில் கூட வியாபாரம் பண்ணியிருக்காரு. மத்திய பிரதேஷ், பீகார் இந்த இடத்துலலாம் வந்து சுரங்கங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து கனிம வளங்கள், மணல் இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் அவர் 89-90 பீரியடில் அவர் கே நேரு அமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக குறைச்சிக்கிட்டாங்க இவங்க அந்த வியாபாரத்தில், உள்ளூர் வியாபாரம் மட்டும் பார்க்குறது. ஸோ இதில் எந்த டிரான்சாக்ஷனில் ஒருவேளை இந்தோனேஷியாவில் நடந்த இந்த கோல் இம்போர்ட்டு இதெல்லாம் பண்ணதில் அதில் ஏதாவது பிரச்சனைகளா அப்படின்ற ஆங்கிள்லாம் இருக்கலாம். கிட்டத்தட்ட சொல்கிறாங்கள 2000 பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 செல்ஃபோனை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த செல்ஃபோன்லேருந்து ஏதாவது க்ளூ கிடச்சிருக்கலாம் இந்த நம்பரில் ட்ரேஸ் ஆகி. பட் ஆனால் கனடாவில் போய் என்கொயரி பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த கவர்மெண்ட்டோட பர்மிஷன் ஒன்று, இந்தியன் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் ஆளுங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா கனடா வந்து ஒரு மாதிரியான கண்ட்ரி அது. உங்களுக்கு தெரியல, இப்போ இந்த காலிஸ்தான் லிபரேஷன் ஃபோர்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல போய் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரில. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே வந்து யாரோ இருக்காங்கன்னு தான் என்னோட சந்தேகம். எங்கே
தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் யாரோ இருக்காங்க. எங்க இருக்காங்க? ஒரு முக்கியமான புள்ளி வந்து இதில் இன்வால்வ்டு. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அரசியலில் தான், ஹையர் லெவல் அரசியலில் இருக்கக்கூடியவங்க அரசியல் ரீதியாக வளர்ந்துருவாரோ, அடுத்த கட்டத்துக்கு வந்துருவார் அப்படின்ற ரீதியில் தான் அவர் வந்து கொலை செய்யப்பட்டதாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அவரோட அபரிதமான ஒரு திருச்சியே ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. திருச்சி டிஸ்ட்ரிக்டை ஒரு டிஸ்ட்ரிக்டை கண்ட்ரோலில் எடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்பட்டுருக்காருன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இங்கே போய் எங்கே கன்னடாவில் போய் என்ன பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அது வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எத்தனை செல்ஃபோன் சொன்னீங்க? கிட்டத்தட்ட ஒரு 1000 செல்ஃபோன் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. 2000 பேர் விசாரிச்சிருக்காங்க. 2000 பேர் விசாரிச்சுக்கிறது தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு சில ஊடக செய்திகளில் வர்றது வந்து 1050 பேரை விசாரணை இந்த 2018 வந்து இதுவானப்போ சிபிஐக்கு ஒப்படைச்சப்போ, அதுக்கப்புறம் அவங்க வந்து சரியாக இதுவாகலை அப்படின்றதான். அதான் சார், அதாவது சிபிஐக்கு கிட்ட கொடுத்து இந்த விசாரணையே வந்து 13 வருஷம் போகிறதுனா, இப்போ முக்கியமான பெரிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்லாம் இந்த விஷயத்த செஞ்சுருக்காங்க. அதிகார மையம், அதுவும் அவங்களுக்கு நெருக்கமான அதிகார மையம் தான் செஞ்சுருக்கு அப்படின்றது தான் விஷயம். இதே எதையோ திசை திருப்பணுன்ற நோக்கில் வந்து ஏதோ கொண்டு போகிறாங்க. முடிக்கணும், இந்த ஆட்சியில் நாங்கள் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ரீதியில் கொண்டு வருவாங்க. ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் என்ன தான் மையப்புள்ளி போட்டிங்கன்னா கூட அங்கேருந்து, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேருக்கு வந்து அந்த பாலிகிராஃபிக் டெஸ்ட்டு, உண்மை வெளிக்கொணரும் சோதனை, அதில் ஒருத்தன் மட்டும் வந்து என்ன பண்ணுறான், நான் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனை பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 8 பேரை பண்ணாங்க. 8 பேர் இதுலேயும் ஒன்றும் அவுட்புட் வரல. உண்மையை கொண்டு வரும் பரிசோதனையில் அந்த டெஸ்ட்டு, பாலிகிராஃபி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் கொண்டு வர முடியல. அதுவே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு தெரியல. ஸோ இது ஃபைனலாக எங்கேயோ யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து இதில் நெருக்கணும், இதில் கொண்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணணுன்ற ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுல இல்லைன்னா போகுது. நீங்கள் கனடா போங்க, அமெரிக்கா போங்க, ஆனால் அதுக்கான வில்லு, அந்த அம்பை ஏவுனவர் வந்து இங்கே இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமானா இது நீங்கள் சாதாரண சாமானியர் வந்து இப்போ நம்ம ஊடகத்தையே பார்க்குறாங்க, பார்த்துட்டு பல பேர் பல தகவல் போடுறாங்க. நம்ம கமெண்ட்ஸில் பார்க்குறீங்கல்ல சார், கமெண்ட்ஸ் போகிறவங்களை கேளுங்க சார், என்னையே கேட்குறீங்க? சொல்கிறது நீங்கள் தானே. நான் சொல்கிறேன் சார், நான் சொல்லிட்டேன்னா ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அவர் சொன்னதான் சொன்னார்ல, நான் துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு, பொலிட்டிக்கல் மர்டர். நான் ஒரு போன தடவை சொன்னேன், இப்போ திமுகன்னு ஒரு பொலிட்டிக்கல் மர்டர் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மேல்மட்டத்துக்கு தெரியாமலாம் எதுவும், அப்போ யாரையும் மறைக்கணுன்றதுக்காக இதை செய்கிறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். யார் மறைக்கிறா? மூத்த குடும்பமா? யார் மறைப்பாங்க? வேறு எதுவும் அதிகாரத்து மையத்தில் இருக்கவங்க தான் மறைப்பாங்க. வேறு யாரும் மறைக்க முடியும்? அப்படி மறைக்கிறதுனால என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குதுன்னா, யாரையோ ஒருத்தர் கை காமிச்சு அவரை வந்து இந்த கேஸை முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது ஒரு பாயிண்ட்டு. 13 வருஷமாக சாதிக்க முடியாத அதிமுக ஆட்சியில் சாதிக்க முடியாது, இந்த ஆட்சியில் சாதிக்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் தான் வருமே ஒழிய, இது யாரையோ தப்பிக்க வைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். என்னதான் நீங்கள் கனடா போனாலும் கனடாவில் என்ன பெருசாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன க்ளூ கிடச்சிருக்கு? இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு, அந்த தேட்டரில் இதுவாகிருக்கு. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சசிகலா அம்மையாரனுடைய நெருக்கமாக இருந்த ஒரு பேர்னா திவாகரன் தான் அந்த குத்தகைக்கெல்லாம் விட்டார் அந்த சித்ரா தேட்டரை. அப்புறம் இன்னொரு இடமும் சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து கேஎன் நேருவுக்கும் இவருக்குமே தகராறு, யாருக்கு, ராமஜெயத்துக்குமே தகராறு இருந்திருக்கு. புரியுதுங்களா? இன்னொரு காம்ப்ளெக்ஸ் விஷயத்தில், சுகுணா காம்ப்ளெக்ஸா இன்னொரு காம்ப்ளெக்ஸு, சுகன்யா காம்ப்ளெக்ஸா ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸு, அந்த இதில் பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த இதில் கூட ஆங்கிளில் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்றது உண்மையை வந்து அவர்களுக்கு தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, இப்போ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, உண்மையிலே வந்து ராமஜெயத்தினுடைய ஒய்ஃப் வந்து சிபிஐ என்கொயரி கோரியிருக்காங்க. அவங்க தான் கோரிக்கை வச்சது. கேஎன் நேருவோ, அவர் பேர்னா ரவிச்சந்திரன், அவரோட தம்பி, அவரு கோரிக்கை வைக்கலையே. இவங்க தான் வந்து என்ன பண்ணால் மறுபடியும் கிளறி என்ன பண்ணுறாங்க, ஒரு எஸ்ஐடி ப்ரோப் போகணுன்னு ஹைகோர்ட்டில் அப்ரோச் பண்ணுறாங்க. சிபிஐ முடியலன்னு விட்டுடுச்சு. ஏன்னா இது வந்து என்னென்னா, இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த நாயகன் படத்தில் நடக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் தான் நான் கருதுகிறேன். மறுபடியும் என்ன நாயகன் படத்தில் ஒரு யாரோ பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் பார்த்தாங்க, இது இப்படியே போயிட்டு இருந்தால் அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்லி தான் வேறு எங்கே ஆங்கிளில் கொண்டாந்து நெருக்கி
கரெக்டாக அது வேற ஒரு டாபிக். போலீஸ்க்கே தெரியும் இப்போ ஒரு மர்டர் நடக்குதுன்னா நம்ம நிறைய கேஸுகளில் படிக்கிறோம் நம்ம செய்திகள் என்ன வருது ஆக்சுவலாக. இது வந்து கடைசியில் எங்கே கொண்டு வந்து எந்த பாயிண்டில் போலீஸ் கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னா நிலத்தகராறு, அவங்களுக்குள்ள ஃபினான்ஷியல் கொடுக்கல் வாங்கலில் வந்து மர்டர் ஆயிடுச்சு. இவங்க இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சம்மந்தப்பட்ட கேங்கு தான் மர்டர் பண்ணிட்டாங்க. இதே கட்சியில் இருக்கவங்களுக்கே இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த போக்கில் தான் கொண்டு வந்து முடிப்பாங்க போலீஸு. இது வந்து அவங்களுக்குள்ள உள்விரோதம், இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு வந்து கோத்து விடுவாங்க. இதெல்லாம் உண்மையிலே கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, ஆனஸ்ட்டாக சின்சியராக இருக்க ஆஃபீஸர் எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா எப்பயோ கண்டுபிடிச்சிருவாங்க. நான் தான் சொல்லேன், திரும்பி திரும்பி ஒரே விஷயம் தான் சார் சொல்லுவேன் நான். நீங்கள் அப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஃப்ரண்ட் லைன் போலீஸை கூப்பிட்டு கேட்டிருந்தீங்கனாலே, கான்ஸ்டபிள்ஸு, ஹெட் கான்ஸ்டபிள்ஸு, எஸ்ஐஏ, எஸ்பி, ஏஎஸ்எஸ்பி இவங்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருந்தீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் அவருக்கு யார் யாரெல்லாம் லிங்க்கில் இருந்தாங்க, அவர் பல ஆஃபீஸருங்களோட ஃபோனில் பேசியிருக்காரு. நில பிரச்சனைகள் எல்லாம் இவர் தலையிட்டிருக்காரு. இவர் ஃபோன் போட்டு சொன்னாலே அங்கே விஷயத்தை முடிச்சிருவாங்க அப்படின்ற ரீதியில். புரியுதுங்களா? அது இல்லாமல் வந்து இவங்க அதிமுக ஆங்கிளில் கொண்டு வந்து லிங்க் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. அது நடக்கிற மாதிரி தெரியல, சாதகமாக வரல அவங்களுக்கு. ஓகே, அதிமுகவில் இருக்க முக்கிய புள்ளி இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த ஆங்கிள்லே இல்லை. பட் அதுக்கான சிறை தண்டனையும் அனுபவிச்சாங்களே ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில். 2011 அப்புறம் வந்ததுக்கப்புறம் இவங்களை ராமஜெயம், கேஎன்ஆர்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. நில அகபரிப்பு வழக்கெல்லாம் இதுவாச்சு பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பட் இதில் வந்து வேறு ஏதோ விஷயம், மல்டி ஆங்கிள் சார். அவருக்கு வந்து ராய்ப்பூர், மத்திய பிரதேஷ், இந்த பீகார் இந்த இடத்துலலாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ராமஜெயம். ஸோ அந்த ஆங்கிள்லாம் இருக்குது. அங்கே ஏதாவது கொடுக்கல் வாங்கல பிரச்சனையா, அவங்களில் யாராவது ஏவி விட்டாங்களா அப்படின்ற ஆங்கிள்லாம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, அதெல்லாம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம கேஸ் ஃபைல் நம்மக்கிட்ட கிடையாது. நம்மளாம் அதில் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பார்த்தோன்னா நம்ம சொல்லிடலாம் எங்கே கேப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிடுவேன். நானே சொல்லிவிடுவேன். நம்மளுக்கு அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த தடவை கேஸ் ஃபைல்ஸோட வாங்க. கேஸ் ஃபைல்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் சொல்லிவிடுவேன் யார் இருப்பாங்கன்னு. ஓகே ஓகே, கொடுக்குறாங்களான்னு கேளுங்க. ஓகே, சிபிஐட்ட தானே சார் இருக்குது இப்போ? இல்லை இப்போ இது இல்லை, சிபிசிஐடி. ஓகே ஓகே, வருண் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்க சிபிசிஐடி குழு. ஸோ அதனால் இதில் வந்து வேறு ஏதோ ரீசனிங் இருக்குது சார். அதை வந்து மறைக்கிறதுக்காக யாரோ ஒரு இதெல்லாம் வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தெரிஞ்சால் வந்து வேறு மாதிரி போகும், ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கொண்டு வருவாங்க. உண்மையிலே அது நாயகன் ஸ்டைலில் நடந்த ஒரு இதுதான். திரும்பி திரும்பி அதான் சொல்லுவோம். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.